என்னப்பா, யாராவது இருக்கீங்களா? ஒரே அமைதியாக இருக்குது. சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா ஷோவை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தமிழ் பார்க்குற ஆடியன்ஸோடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபால்னு என்னங்க இந்த வட்டம் பிக் பாஸ் ஆரம்பிக்குமா, இல்லை முடிஞ்சா சோழியை முடிச்சு விட்டாங்களா, இல்லை பிக் பாஸ் வந்து கமல் சார் போனோன்னு இழுத்து மூடிட்டாங்களா, நிறுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்டேட்டஸ், என்ன லெவலில் பிக் பாஸ் இருக்குது அப்படின்றதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 8 தமிழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டஸ்டன்ஸோடைய கன்ஃபார்ம்ட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 பேர் வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ மேக் இட் அஸ் 4 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய ரூமர்ட் கண்டஸ்டன்ஸ் தான் வந்து வருது. ஸோ இவங்களுடைய பேர் மட்டும்தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் அதுவும் கூட நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் தான் தெரியும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏன் ப்ரொமோ வரல இன்னும் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தெளிவான ஒரு புரிதலில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பிரதீப் பிக் பாஸ் 8 வீட்டுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டாலும் மீண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது மெயினாக பார்க்கணும். அடுத்து பாலாஜி முருகதாஸ், நாங்கள்லாம் பெரிய ஆள்றா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் செருப்படி வாங்கியிருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அப்படியே அருமையாக பட்டாசு எடுத்து அப்படியே கொளுத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுசித்ரா இருக்காங்கல்ல, ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ டாபிக். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ நிறைய எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பிக் பாஸ் 8 தமிழுக்கான ஒரு ஜோஷே சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிரும், ஐலோகோ வந்திருக்கும், இந்நேரம் 25ஆம் ப்ரொமோ வந்திருக்கும், இங்கே ஒன்றுமே வரலையேங்க, என்னங்க ஷோ இருக்கா இல்லையா, நிறுத்தப்பட்டுச்சா இல்லை என்ன அப்டேட்டு, எதுவுமே இல்லையே, கமல் சார் வந்து வெளியே போனோடனே பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி டபால்னு பூட்டி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு 2-3 கமெண்ட்ஸ் நேற்று வீடியோலேயே வந்துருச்சு. அதுக்கு முந்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்களா இல்லையான்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, போன சீசன் மட்டும்தான் சீக்கிரமாக வந்துச்சு ப்ரொமோ, சரியா? ஸோ ஆகஸ்ட் 25 ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐலோகோ ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு முந்தின சீசன் இருக்குது பாருங்கள், 6ஆவது சீசன், நீங்கள் கூட போய் செக் பண்ணுங்கள். செப்டம்பர் 3 தான் ஐலோகோவே வந்துச்சு. செப்டம்பர் 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய ப்ரொமோ வந்து வந்துச்சு, காடுன்னு ஒன்று இருந்தா அப்படின்றது. அதுக்கடுத்து அக்டோபரில் 10 ஷோ வந்து ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டாக ஒரு மாதத்தில் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்லைட் டிலே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்டோபர் 6 ஆரம்பிக்கக்கூடிய பிக் பாஸ் 13 ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப செப்டம்பரில் தான் கண்டிப்பாக ப்ரொமோஸான வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ரெவென்யூ, அதை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டுலாம் வந்து போயிட மாட்டாங்க. ஸோ யாரும் வந்து பயந்துடாதீங்க. ஏன்னா என்னங்க பண்ணுறது, போர் அடிக்குதுங்க. இந்த டைம் வந்து நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், கலகலன்னு இருக்கும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. பிக் பாஸ் தமிழே அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே செத்து போன மாதிரி இருக்குது, யாரும் வந்து அது அவ்வளோ தூரம் பேச மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து பார்த்துட்ருக்கோம். இதுதான் ரீசன். ஆக்சுவலாக ப்ரொமோ ஷூட் வந்து இன்னும் பண்ணல, அது எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ மேபி அது சைலண்ட்டாக கூட நடந்திருக்கலாம். ஸோ ப்ரொமோ உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துமாக 25ஆம் கூட வரலாம். ஸோ சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எப்பயுமே நம்மளால் வந்து அதை கணிக்கவே முடியாது. அது பிக் பாஸ் வந்து ஒரு க்ளூ கொடுப்பான், அதாவது பிக்கெஸ்ட் ஷோ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வந்து போடுவான். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்து அதை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் வந்து பிக் பாஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் டிலேவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோக்கான வேலைகளும் ஷூட்டுக்கான வேலைகளும் நடந்து அதுக்கடுத்து நமக்கு வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலாஜி முருகதாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமாக நான் வந்து பிக் பாஸ் உள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு கப் அடிச்சிட்டேன், அதனால் நான்லாம் பெரிய பயங்கரமான ஒரு ஆள், நான் சொல்கிறதெல்லாம் வந்து பயங்கரம். அதாவது பேசிக்காக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பாலாஜி வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க வாய்ப்புகள். ஸோ சின்ன வாய்ப்புகள்லாம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருந்தால் அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் நீங்கள் வந்து பெரிய ஹீரோவாக இல்லை அடுத்தடுத்து உங்களுக்கு படங்கள் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரை பண்ணுறவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வர்றவன் அப்படிங்கிறவன் ஜெயிக்கலை.
அதே மாதிரி எல்லா செலிபிரிட்டியோடைய பையனும் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசமில் ஜெயிக்கலை. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பாலாஜி முருகதாஸோடைய கருத்தின்படி நெப்போட்டிசம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால், அப்போ ஊரில் இருக்க எல்லாருமே வந்து பெரிய ஆளாக இருக்கணும்ல. என் பாரதி ராஜா பையன் இப்போ எங்கே போனார், பாக்கியராஜ் பையன் எங்கே போனார், இந்த இப்போ அடுத்து எடுத்துக்கோங்க கார்த்திக் பையன், இவன் பையன், வரிசையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போனாங்க, அவங்களால வந்து ஜொலிக்க முடியலையே. சிவகுமாரோட பையன் தான் வந்து நல்லா போயிட்டுருக்காங்க. அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறையா சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தார், சூரி கஷ்டப்பட்டு வந்தவங்க, யோகி பாபு கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக வேணும், ப்ளஸ் நேரம் அப்படிங்கிறது இருக்கும். அதை விட்டு நெப்போட்டிசம் கப்போட்டிசம்லாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ட பாலாஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், டிஎம்கே வந்து ஊழல் கட்சி, ஸோ நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் அப்புறம் யார், அவங்க அப்பா பெரிய டேரக்டர், அதன் வழியில் அவங்கள வந்து ஹீரோ ஆகிறாரு. இப்போ அடுத்து அவன் பையனை வந்து ஹீரோய்க்கு லைக்கால் பண்ண போகிறாங்க. அப்போ நெப்போட்டிசம் தானே. அப்போ நீ தானே சொன்ன நெப்போட்டிசம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்போ இப்போ என்ன திருப்பி வந்து விஜய் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரண்பாடு இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக லைம் லைட்டுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் பாலாஜி முருகதாஸ் வந்து ட்ரை பண்ணுறாப்புல, அதாவது ஃபேமஸ் ஆகணும், அதுக்காக யாரை போட்டு செய்யலாம் அப்படின்றதற்காக பயங்கரமாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டாங்க இப்போ டிஎம்கேலேருந்து. ஸோ அதனால் ப்ரெஷர் பயங்கரமாக பாலாஜி முருகதாஸ்க்கு வந்து போயிடுச்சு. அவர் நினச்சது நடந்துருச்சு. நம்ம 4 பேருக்கு வெளியே தெரியணும், ஏன்னா பிக் பாஸ் ஃபேம் வந்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் ஏதாவது பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ட்விட்டரில் சில்லற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய இன்டர்வியூ ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, என்னங்க பிக் பாஸில் அவருக்கு அநியாயம் நடக்கப்பட்டது, அடுத்து வெளியே வந்து எதுவுமே பேசலையே, அவர் இன்டர்வியூ கொடுக்கலையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஒரு பூங்கொத்தை கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவி தன்னுடைய தவறை உணர்ந்து பிரதீப்புக்கு வந்து பொக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அப்போ பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து தான் வந்து நீக்கினாங்க, வெளியே அனுப்புனாங்க. அப்போ அவர் எப்படி வர முடியும்னு சொல்லி உங்கள் கேள்வி நியாயமானது தான். ஆனால் விஜய் டிவி திருப்பி பொக்கே கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் எங்களுக்கு வந்து டிஆர்பி அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பொக்கே அனுப்பி அவரை வந்து கூல் பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரதீப் வந்து ஓல்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரதீப் வருவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஓல்டு கண்டஸ்டண்ட்டில் கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஏன்னா கமல் சாரும் இல்லை, கமல் சார் இருந்தால் தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வராமல் போகலாம். பட் இந்த வட்டம் விஜய் சேதுபதி அப்படின்னால பிரதீப் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி உள்ளே வருவதற்கு வாய்ப்பு, அதாவது ஓல்டு கண்டஸ்டன்ட் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா. பட் பிரதீப் உள்ள வருவாரா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அவர் பேசுனதை பார்த்தா அப்படி தெரில. ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்காக நான் ஈவெண்ட் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பேனர்லேருந்து நான் படம் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மனுஷன் திருப்பி இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்து திருப்பி அதே வீட்டுக்குள்ளே மாயாவை தூக்கி உள்ளே போட்டு அதில் ஏதாவது ஒரு கோளாறு நடந்து திருப்பி ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்காக உங்கள் ஊருகாக்கி, அதாவது உங்கள் போதைக்கு நான் ஊருக்காக விரும்பலை அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து இந்த வட்டம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், சரிங்களா. ஆனால் ஓல்டு கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஹோஸ்ட் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லாததுனால இந்த வட்டம் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறதுனால மேபி அவங்க வர்றதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா. அடுத்து சுசித்ரா அவர்கள். ஸோ சுசித்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார் அப்படின்றவர் இந்த வட்டம் பிக் பாஸ் வராராமே, அவருடைய பேர்லாம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்காமே, அவருக்கு விஜய் சேதுபதிக்கும் ஒரு சண்டை இல்லை அப்படின்ற மாதிரி ஐ ஹேட் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு கார்த்திக் குமார் என்றைக்கோ போட்ட ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ இதே விஜய் சேதுபதி பார்த்துட்டு வராருன்னு வைங்க, ஆஹா என்ன நீ ஹேட் பண்ணுறியா, அவனை உள்ளே வர செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அது கஷ்டம் இல்லை. ஸோ ஏற்கனவே அவர் வந்து வெளியே போயிட்டார், இவங்களும் வெளியே வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இவங்க வந்து அவரை பற்றி டிஃபேம் பண்ணுறேன், அவர் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்தாலே வேறு லெவலில் முடியும். அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பராக சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.